அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த நபிமார்களின் வரலாறுகளை செவியேற்பதன் வாயிலாக நம்முடைய இல்மிலும் ஈமானிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் செம்மைப்படுத்துவானாக. அருமையான சகோதரர்களே, ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து இந்த பூ உலகிற்கு அனுப்பிய போது அவரை நபியாகவே அனுப்பினான். அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர் மாத்திரமல்ல, முதல் நபியும் கூட. அல்லாஹு தாலா மனிதர்களை படைத்து பூமிக்கு அனுப்புகிற போது அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து தான் அனுப்பினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு படைப்புக்கள் அனைத்தின் பெயர்களையும் அவற்றின் தன்மைகளையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதற்கு முன்னால் எந்த படைப்புக்கும் அது தெரியாது. மலக்குகளும் ஜின்னுகளும் தண்ணீரை பார்த்திருக்கிறார்கள், தண்ணீருக்கு தண்ணீர் என்று பெயர் தெரியாது. நெருப்பை பார்த்திருக்கிறார்கள், நெருப்புக்கு நெருப்பு என்று பெயர் தெரியாது. அல்லாஹு தாலா ஆதம் நபிக்கு இந்த பூமியில் இருக்கிற சகல பொருட்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தார், அவற்றின் தன்மைகளையும் கற்றுக் கொடுத்தார். விவரமான தகவல்களோடு தான் ஆதம் நபி பூமிக்கு வந்தார்கள். எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று, எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தான். சாப்பாடு சமைப்பது எப்படி என்பது அவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்து அவர் தெரிந்து கொண்டதுதான். ஆடை நெய்வது எப்படி என்பது அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்து அவர் தெரிந்து கொண்டதுதான். வேட்டையாடுவது எப்படி என்பது அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்து தெரிந்து கொண்டதுதான். எதுவும் மனிதனாக தெரிந்து கொண்டது அல்ல. விஞ்ஞானத்தின் கருத்திலே இருந்து இது விஷயத்தில் நாம் மாறுபடுகிறோம். ஆதி மனிதன் நிர்வாணியாக இருந்தான், ஆடையே அணியாமல் நிர்வாணமாக இருந்தான். காலம் செல்ல செல்லத்தான் அவன் ஆடை அணிந்து கொண்டான் என்று விஞ்ஞானம் சொல்லித் தருகிறது என்றால் இஸ்லாம் அந்த கருத்துக்கு மாற்றமானது. அதே போல ரொம்ப தாமதமாகத்தான் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டார்கள். நீங்கள் விஞ்ஞானம் சொல்லுகிற கதைகளை கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். ரொம்ப தாமதமாக நெருப்பு பற்ற வைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? நெருப்பு பற்ற வைக்கிறது எப்படின்னு ரொம்ப தாமதமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல் சமைக்கிறது எப்படி, ஒவ்வொரு பொருட்களில் என்ன இருக்கிறது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பலாப்பழம் சாப்பிடும்போது ஒரு கேள்வி வந்துச்சு. பலாப்பழம் உரிக்கிறது கஷ்டம் இல்லையா? மனுஷன் இதை உரிச்சு இதுக்குள்ளே இப்படி ஒரு சுலை இருக்குன்னு எப்படி கற்றுக்கிட்டான் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்விக்கான தெளிவான பதில் என்ன என்றால், எல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது. எந்த பழங்களை இன்று நாம் சாப்பிடுகிறோமோ, எப்படி சாப்பிடுகிறோமோ, இது இந்த பழம், இதில் இந்த தன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு. அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், மக்களுக்கு சொன்னார்கள். அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவோடும் ஹிதாயத்தோடும் தான் அல்லாஹு தாலா அவர்களை பூமிக்கு அனுப்பினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திற்கு அதற்கு மேல் எதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கல. அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் என்று அவர்கள் உணர்ந்திருந்தார்கள், அவருக்கு பின்னால் வந்தவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அடுத்த நபி நம்ம மறக்கக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்த நபி சீஸ் அலைஹிஸ்ஸலாம். சொன்னமா இல்லையா? சீஸ் அலைஹிஸ்ஸலாம். சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் 50 சுஹஃபுகள் என்கிற ஏடுகளை கொடுத்தான் என்கிற விவரங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். வேதங்களில் முதலாக ஏடுகள் தரப்பட்டது சீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதுவும் இல்லை. சீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்பட்ட அந்த ஏடுகளிலும் என்ன இருக்கிறது? அறிவுரை கருத்துக்கள், நல்ல வகையில் நடப்பது என்கிற அறிவுரை கருத்துக்கள் அதில் இருந்தது. சீஸ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயும் மக்கள் எந்த தவறான வழிக்கும் செல்லவில்லை.
சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு அடுத்த தலைமுறை, அடுத்து அவருடைய மகன் அனூஷ், சீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் அனூஷனுடைய காலத்துல தான் முதல்ல மனிதர்களில் பாவம் தோன்றுகிறது. அனூஷனுடைய அந்த வம்சத்தவர்களில் அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் விபச்சாரம் என்கிற அவலமான குற்றச்செயலில் ஈடுபட்டார்கள். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 4வது தலைமுறை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 4வது தலைமுறையில் அனூஷ் வருகிறார். அனூஷனுடைய காலத்தில் தான் முதலாக பாவச் செயல் மனிதர்களில் ஏற்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 7வது தலைமுறையில் வந்தார்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். நம்ம அதையும் பற்றி படித்தோம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித சமூகத்தை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்த்தினார்கள். எழுதுகிற கலையை அவர்கள் தான் கற்றுக் கொடுத்தார்கள் மக்களுக்கு. அவங்க தான் முதல்ல எழுதினவங்க படித்தவங்க. மனுஷ வாழ்க்கையை ஒரு தரத்திலிருந்து இன்னொரு தரத்துக்கு நபியின் மூலமாகத்தான் அல்லாஹ் உயர்த்தினான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. அவர் தான் முதலில் ஊர் அமைச்சார், நகரங்களை அமைத்தார். ஊர் அமைச்சு ஊர் அடிப்படையில் வாழ்ற ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்ததும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து 7வது தலைமுறையில் தோன்றினார். இவ்வளவு காலம் வரைக்கும் மனித சமுதாயம் அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே வணங்குகிற சமுதாயமாக இருந்தது. இந்த தம்பு, விபச்சாரம் என்கிற பாவத்தை தவிர வேறு பாவம் எதுவும் அதற்கு தெரியாது. அதற்கு பிறகு நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மக்கள் முதல் முறையாக ஷிர்க் என்கிற இறைவனுக்கு நிராகரிக்கிற இறைவனுக்கு நிகர் வைக்கக்கூடிய ஒரு பெரும் பாவத்திற்கு ஆளானார்கள். இப்போ ஷிர்க் வந்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் தான். அவங்களுக்கு முன்னாலே பாவச் செயல் மட்டும் இருந்தது, தம்பு என்கிற பாவச் செயல் மட்டும் இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் இருந்துதான் ஷிர்க் வருகிறது. அது எவ்வளவு காலம்? அது அந்த காலத்தை துல்லியமாக வரையறை செய்ய முடியாவிட்டாலும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 10வது தலைமுறை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 10வது தலைமுறையில் லாமக் என்பவருடைய மகனாக தோன்றினார். அவர் காலத்தில் தான் சிலை வணக்கம் முதலாக சமூகத்தில் ஏற்பட்டுச்சு. அதனாலே சிலை வணக்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்த முதல் மனிதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். அதனாலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அவர்தான் முதல் ரசூல். அவருக்கு முன்னால் இருந்த நபிமார்களுக்கு மக்களை சீர்திருத்துற பெரிய வேலை எதுவும் இருக்கல. ஷிர்க்கிலிருந்து மக்களை விடுவித்து கொண்டு வரக்கூடிய வேலை எதுவும் இருக்கல. அதனால அவங்க எல்லாம் நபி தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபின்னா என்ன? அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தியை பெற்று மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர். சீஸ் அலைஹிஸ்ஸலாம் நபிதான், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமும் நபிதான். மக்களை அவர்களுடைய போக்கிலிருந்து அடியோடு திருப்புவதற்கான ஒரு திட்டம், ஒரு ஷரியத் கொடுத்து அனுப்பப்பட்டவர் முதல் மனிதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதனால ரசூல்மார்கள்ல முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். அவங்க காலத்தில் தான் முதலாக சிலை வணக்கம் ஊடுருவி வந்துச்சு. சிலை வணக்கம் எப்படி சமூகத்துக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறத வரலாற்று அறிஞர்கள் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் அவங்க காலத்துக்கு கொஞ்சம் முன்னால வத்து அப்படின்ற ஒரு பெரிய மனுஷர் இருந்தார். அவர் மக்களிடத்தில் ரொம்ப மரியாதையை வாங்கியிருந்தார். அல்லாஹ் அவருக்கும் மௌத்தை வச்சா மௌத்தானார். அந்த மௌத்தை அந்த மக்களால் தாங்கிக்க முடியல. அதனால அவருடைய கபருக்கு பக்கத்தில் உட்காந்து ரொம்ப நாளாக அழுதுகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அழுதாங்க, 2 நாள் அழுதாங்க, ரொம்ப நாளாக அழுதாங்க. ஷைத்தானுக்கு அந்த வாய்ப்பு போதுமானதாக இருந்தது. அதனால தான் மார்க்க என்ன சொல்லியிருக்கு, ஒருத்தர் இறந்தா 3 நாளைக்கு மேலே
துக்கம் அனுஷ்டிக்காதீங்கன்னு சொன்ன காரணம் அதுதான். நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும், ஏன் மார்க்கம் ஒரு கடமையை இப்படி சொல்லி இருக்குதுங்கிறதுக்கு புரிஞ்சுக்கணும். 3 நாளைக்கு மேலே அந்த கவலையை காட்டக்கூடாது, அதிகப்படியாக கவலையை வெளிப்படுத்தவும் கூடாது. நாம் எல்லாம் பிறந்தோம், எல்லாம் எங்கே தான் போகிறோம்? அல்லாட்ட தான் போகிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லி நம்மளை நாம் அமைதிப்படுத்திக்கணும். அதுக்கு மேலே நாம் துக்கம் அனுஷ்டிக்க கூடாதுன்னு மார்க்கம் சொன்னதுக்கு காரணம் என்ன? வத்துங்கிற அந்த பெரியவர் மேலே அந்த மக்கள் அளவு கடந்து நேசம் கொண்டாங்க. அவருடைய கல்லறையில் உட்கார்ந்து தொடர்ந்து அழுதாங்க. ஷைத்தான் அவங்க கிட்ட வந்து சொன்னா, நீங்கள் இப்படி இவர் மேலே அன்பு வச்சிருக்கீங்களே, அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டான். என்ன சொல்லேன்னு கேட்டாங்க. நான் அவருடைய ஃபோட்டோ உங்களுக்கு வரைஞ்சி தர்றேன், அவருடைய உருவப்படத்தை உங்களுக்கு வரைஞ்சி தர்றேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறுதல் ஏற்படும், நீங்கள் அதை வச்சுக்கலான்னு சொன்னான். ஒரு உருவப்படம் வரைஞ்சி கொடுத்தான். வரைஞ்சி கொடுத்த உடனே அதை பார்த்த உடனே அவர் கண்மறைஞ்சிருந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவருடைய தோற்றத்தை பார்த்த உடனே மக்களுக்கு ஒரு ஆறுதல் ஏற்பட்டுச்சு. அவரை முகத்தை பார்க்குறமே அப்படின்னு ஒரு ஆறுதல் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சொன்னா, நான் வேணா ஒன்று செய்யட்டுமா, உங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படம் பண்ணி தர்றேனே என்ன. அவங்க சொன்னாங்க, ரொம்ப நல்லது. ஒவ்வொருத்தரும் ஒரு படத்தை வாங்கி அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டாங்க. இந்த உருவப்படம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சுது. மக்கள் தினசரி என்ன செய்வாங்க, அவங்க வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னால் அந்த உருவப்படத்தை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் ஷைத்தான் அவங்கள்ட்ட வந்து சொன்னா, அவர் மேலே உங்களுக்கு இருக்கிற ஆசை இன்னும் தீரலை போல இருக்கு, நான் வேணா உங்களுக்கு அவரை ஒரு சிலை பண்ணி தரட்டுமான்னு கேட்டான். மக்கள் தாராளமாக செய்து கொடுங்கன்னாங்க. அவன் அவர்களுக்கு ஒரு சிலை செய்து கொடுத்தான். அதுக்கப்புறம் உங்களில் ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு சிலை செய்கிறேன்னா சரின்னு ஜனங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள்ளேயும் ஒரு சிலை வந்தது. அந்த மக்கள் அந்த சிலைக்கு முன்னாடி நின்று அவரை பார்ப்பது போல மனசில் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த தலைமுறை மௌத்தா போச்சு. அதுக்கு அடுத்த தலைமுறை வந்துச்சு. அந்த தலைமுறைகள் இந்த சிலைக்கு பக்கத்தில் நின்று கொஞ்ச நேரம் தலையை குடிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு தலைமுறை வந்துச்சு. அந்த தலைமுறை இந்த சிலைகளுக்கு பக்கத்தில் நின்று ருக்கு செய்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு தலைமுறை வந்துச்சு. அந்த தலைமுறை இந்த சிலைக்கு பக்கத்தில் நின்று சஜதா செய்தாங்க. ஷைத்தான் தன்னுடைய திட்டத்துக்கு அவசரப்படுறதே கிடையாது. மனுஷன் தன்னுடைய திட்டங்கள் உடனடியாக செயல்பாட்டுக்கு வந்துடணும்னு நினைக்கலாம். அது பல நேரத்தில் நடக்காமல் போயிடுது. ஷைத்தான் அவசரப்படுறதே கிடையாது. நிதானமாக மெதுமெதுவாக திட்டமிட்டு 3வது தலைமுறையில் அவர்களை ஷிர்க் செய்யக்கூடியவர்களாக ஆக்கினான். அல்லாஹ்வை மாத்திரமே வணங்கக்கூடியவர்களாக இருந்த மனிதர்கள் முதல் முறையாக ஷிர்க் செய்ய அல்லாஹ்வுக்கு இணையாக இன்னொன்றை வணங்க ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்தில் வணங்க ஆரம்பிச்சாங்களாம். அதுக்கப்புறம் மழை இல்லாமல் போகும்போது அந்த சிலைகளுக்கு முன்னால் நின்று நீங்கள் எனக்கு மழை தரணும்னு மழை வேண்டி பிரார்த்தனை செய்தாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிலைக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாங்க. பள்ளிவாசலுக்கும் போய் அல்லாஹ்வை தொழுதுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் ஒரு சோர்வு வந்துச்சு. பள்ளிவாசலுக்கு போய் தொழுகிறத விட்டுட்டு இந்த சிலையை மட்டும் கும்பிட்டுட்டு போக ஆரம்பித்தாங்க. இப்படி மனிதர்கள் சிலைகளை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சிலை வணக்கம் ஊடுருவி இருந்தது. வத்துங்கிற பெரியவருக்கு மட்டும் சிலை வச்சவங்க, அதுக்கப்புறம் அவங்கள இன்னொரு பெரியவர் இறந்து போனார், யகூஸ், அவருக்கும் சிலை வச்சாங்க. சிலைகளுக்கு ஒரு இயல்பு இருக்கு. ஒரு சிலை வந்துடுச்சுன்னா பல சிலைகள் வந்துடும். சிலைகளுக்கு உண்டான ஒரு இயல்பு. உலகத்தில் எங்கே நீங்கள் பார்த்தாலும் சரி, சிலை வணக்கம் இருக்கிற இடத்துல ஒரு சிலை மட்டும் இருக்காது, நிறைய சிலைகள் வந்துடும். இப்போ கூட நீங்கள் கோயில்களில் போய் பாருங்கள், ஒரு தெய்வம் வச்சுருப்பாங்க, பக்கத்தில் நிறைய வேற வேற சிலைகள் வச்சுருப்பாங்க. இது சிலை வணக்கத்தினுடைய இயல்பு. அப்படி அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, முதல்ல வத்துக்கு சிலை வச்சாங்க. அதுக்கப்புறம் யகூஸ்ன்னு ஒருத்தர் இறந்து போனார், அவருக்கு சிலை வச்சாங்க. அதுக்கப்புறம்
யஊக்னு ஒருத்தர் இறந்து போனாரு, அவருக்கு சிலை வச்சாங்க. அதுக்கப்புறம் நஸ்ர்னு ஒருத்தர் இறந்து போனாரு, அவருக்கு சிலை வச்சாங்க. இவர்களை எல்லாம் தெய்வங்களாக கும்பிட ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இவங்களுடைய பேரை எல்லாம் சொல்றான். வகாலு லா ததரன்ன ஆலிஹத்தக்கும் வலா ததரன்ன வத்தன் வலா சுவான் வலா யகூஸ வ யஊக வ நஸ்ரா. அந்த மக்கள் என்ன பிடிவாதமா சொன்னாங்க, நம்ம எதை விட்டாலும் சரி இந்த வத்தை விட்டு விடக்கூடாது, கடவுள் தாங்க நம்மளை விடக்கூடாது. ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றான், நாம இந்த கடவுள்களை விட்டுறக்கூடாதுங்கிறான். நாம் வத்தை விட்டுவிடக்கூடாது, சுவாயை விட்டுவிடக்கூடாது, யஊஸை விட்டுவிடக்கூடாது, யஊக்கை விட்டுவிடக்கூடாது, நஸ்ரை விட்டுவிடக்கூடாது என்று அந்த சிலைகளின் வணக்கத்தை விட்டுவிட மாட்டோம் என்று தீவிரமாக இருந்த சூழலில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய 50வது வயசில் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 10வது தலைமுறையில் வந்தவர். நான் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்குவேன், இதை நாம் மறந்துடக்கூடாது. இதையெல்லாம் நம்மளுடைய அறிவில் சேமித்து வச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை நினைவுபடுத்தி கொள்ளும் போது தான் இந்த கூட்டம் பலனுள்ள கூட்டமாக இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 10வது தலைமுறையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். அவர்களுடைய வரலாறு பல வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு வகை என்னன்னா, முதலாக மனித சமுதாயம் தௌஹீத் என்கிற சத்திய பாதையிலிருந்து தடம் புரண்டது அவருடைய வரலாறுல தான். ஆனா அப்படி தடம் புரண்டதற்காக அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தான் பாருங்க. அந்த தண்டனை போல ஒரு பெரிய தண்டனையை மனித வரலாறு சந்தித்ததில்லை. அப்படி ஒரு தண்டனையை அல்லாஹ் கொடுத்தான். அதனாலேயும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு கவனத்திற்குரிய வரலாறு. மனித சமூகத்தில் முதலாக சிலை வணக்கம் அவருடைய காலத்தில் வந்துச்சு. அதற்காக அல்லாஹு தஆலா மக்களை மிகப்பெரிய பேரழிவுக்கு ஆளாக்கினான். 2 காரணங்களாலேயும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு முக்கியத்துவம் பெறுகிறது. இன்னொரு காரணத்தினாலையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முக்கியத்துவம் பெறாங்க. என்னன்னா, அல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் ஷிர்க் செய்த மக்களை தண்டிப்பதற்காக ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்பினான். அந்த வெள்ளம் உலகம் மொத்தத்தையும் அழித்தது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோடு கப்பலில் இருந்தவர்களை தவிர. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோடு கப்பலில் இருந்தவர்கள் 72 பேர் என்று ஒரு கருத்து, 80 பேர் என்று ஒரு கருத்து. 80 மனிதர்கள் அல்லது 72 பேர் அவரோடு கப்பலில் இருந்தார்கள் என்கிற கருத்து இருக்கிறது. இந்த 72 பேரை தவிர மீதி அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிற போது, அந்த வெள்ள பிரளயத்திற்கு பிறகு ஏற்பட்ட மனித சமுதாயத்தின் மொத்தத்திற்கும் தந்தையாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆகின்றார். வெள்ள பிரளயத்தில் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்களா இல்லையா? அழிஞ்சு போன பிறகு மனித சமுதாயம் யாரால் உருப்பெறுகிறது? அந்த கப்பலில் இருந்தவர்களால் உருப்பெறுகிறது. அதனாலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, அபுல் பஷர் சானி, மனித குலத்தின் 2ஆம் தந்தை என்றும் ஒரு பேர் இருக்கிறது. இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கிற ஒரு சிறப்பு. மனித சமூகத்தில் மீள் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த காரணங்களால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு முக்கியத்துவம் பெற்ற வரலாறு ஆகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்ப பிறந்தாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயி 126 வருஷத்திற்கு பிறகு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. அதற்கு 126 வருஷத்திற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். இது ஹதீஸ்களில் உள்ள தகவல், புகாரியிலே இருக்கிறது. கான பைன ஆதம் வ நூஹின், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் இடையே 10 தலைமுறை இருந்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதோடு அவங்களுக்கு இடையில இருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த காலம் பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகி 126 வருஷத்திற்கு பிறந்ததாக சொல்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களிடத்தில் சிலை வணக்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார். முதல்ல வெளிப்படையாக மக்களுடைய தீமையை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானவர்
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். எங்க பார்த்தாலும் பிரச்சாரம் பண்றாரு, சிலையை வணங்காத. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மிக கடுமையான பிரச்சாரகர். எந்த இடத்தையும், அவருடைய வரலாறு தான் சொல்லுது, எந்த இடத்தையும் அவர் விடல. எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த இடத்துல போய் நின்றுட்டு அவர் பிரச்சாரம் பண்ணுவார். நீங்க சிலை வணங்காதீங்க, நீங்க சிலை வணங்காதீங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஊர்ல வாழ்ந்தாங்க வரலாறு அதுக்கும் குறிப்பு வச்சிருக்கு. இன்னைக்கு ஈராக் இருக்கு இல்லையா, ஈராக்கில் இருக்கிற கூஃபாங்கிற நகரத்தில் அவங்க வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஈராக்கில் உள்ள கூஃபாங்கிற நகரம், பக்தாதிலிருந்து 1700 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கூஃபாங்கிற நகரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்தாங்க. அல்லாஹு தாலா அவருடைய 50வது வயசுல நபியாக தேர்ந்தெடுத்தான். நபியாக தேர்ந்தெடுத்த பிறகு அவர்கள் பிரச்சாரம் செய்தாங்க. இந்த உலகத்தில் பிரச்சாரத்திற்கு உதாரண புருஷராக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தாங்க. அல்லாஹு தஆலா அவர் பண்ணின பிரச்சாரத்தை அடுக்கடுக்கா சொல்றான். அந்த மக்கள் மத்தியில் அவர் பேசின பிரச்சாரத்தை அடுக்கடுக்கா சொல்றான். அப்படி சொல்லும்போது அவங்க அவரை மறுத்ததையும் பற்றி அல்லாஹ் பேசுறான். அவங்க மக்கள் என்ன சொல்றாங்க, நீங்களும் எங்களை மாதிரி ஒரு நபி மனுஷர் தானே. அந்த மக்கள் அவரை எதிர்க்கிறாங்க. என்ன சொல்றாங்க, ஃபகாலல் மலஉல்லதீன கஃபரு மின் கௌமிஹி, அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், மா நராக்க இல்லா பஷரம் மித்லனா, நீங்களும் எங்களை மாதிரி ஒரு ஆள் தானங்க, அதுக்கப்புறம் எங்களை என்ன நீங்க உபதேசிக்கிறீங்க என்று அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அப்படி எச்சரிக்கை செய்த போது அவர் சொன்னார், நானும் உங்களை மாதிரி ஆள் தான், ஆனா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை தந்திருக்கிறான், நீங்க இந்த வழிக்கு போகாதீர்கள் என்று அவர்களை அவர் எச்சரித்தார். எல்லா இடத்திலும் எங்க மக்கள் கூடுவாங்களோ அந்த இடம் எல்லாம் ஒரு இடம் விடாம தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் செய்தார். ஒரு கட்டத்தில் அவருடைய பிரச்சாரம் அந்த மக்களுக்கு கோபம் கொடுக்குது. எங்க போனாலும் இவர் என்ன செய்யறாரு, பிரச்சாரம் பண்றாரு. அதுவும் என்ன பிரச்சாரம் பண்றாரு, இந்த வத்து வேண்டாம், இந்த யகூக் வேண்டாம், இந்த சிலைகள் வேண்டாம்னு பிரச்சாரம் பண்ணும்போது அவங்களுக்கு அது கோபமாகுது. ஏன்னா இந்த சிலைகளுடைய அன்பு அவர்களுடைய ரத்தத்துல ஊறி போயிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. சிலை வணங்குறவங்க அந்த சிலைகளின் மீது ஒரு மூர்க்கத்தனமான அன்பு கொள்வாங்க. அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தாதான் சாத்தியப்படும். அப்படி ஒரு மூர்க்கத்தனமான அன்பு வர்றதுனால அவங்க எச்சரிக்கிறாங்க, நூஹே நீ பேசாம போயிட்டு, இல்லைன்னா உன்னை அடிச்சு போடுவோம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் அடிக்கவும் செய்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் அடிக்கவும் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, ஒரு நபி அடிக்கப்பட்டார், அவருடைய முகம் காயப்படுத்தப்பட்டது, முகத்திலிருந்து ரத்தம் வழிஞ்சிச்சு. அந்த நபி என்ன செய்தாரு, ரத்தம் கீழே விழுந்துடக்கூடாது என்பதற்காக ரத்தத்தை எடுத்து மீண்டும் முகத்திலேயே தடவிக்கிட்டாரு. காரணம், ஒரு நபியினுடைய உடலிலிருந்து ரத்தம் பூமியில் படுமானால் அந்த சமூகத்தை அல்லாஹ் அழிச்சே போடுவான். அதனால ரத்தம் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரத்தத்தை எடுத்து தன்னுடைய முகத்திலே தடவி கொண்டார் ஒரு நபி என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது குறித்து அறிஞர்கள் பேசுகிற போது அந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் எவ்வளவு தூரம் வேகமா பிரச்சாரம் பண்றாரோ அந்த அளவுக்கு அவரை எதிர்த்தவங்க ரொம்ப பிடிவாதமா அவங்களுடைய கொள்கையில தீவிரமானாங்க. இவர் பிரச்சாரம் பண்ண என்னாச்சு, அவரை எதிர்த்தவங்க அவங்களுடைய கொள்கையில தீவிரமா போனாங்க. எந்த அளவுக்கு தீவிரமா போனாங்களாம், ஒரு ஆள் மௌத்தாகும் போது அவருடைய பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்லுவாராம், நீ மௌத்தாகிற வரைக்கும் நூஹ நம்பிராத. எப்படி பாருங்க, நீ மௌத்தாகிற வரைக்கும் நூஹ நம்பிராதே அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு மௌத்தானவானா. இப்படி இருந்தது அவர்களுடைய எதிர்ப்பு. இவர் பேச 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 அவங்க எதிர்த்துட்டு போயிட்டு இருந்தாங்களே தவிர சீர்திருத்தம் கிடைக்கவே இல்லை, சீர்திருத்தம் ஏற்படவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவருடைய பிரச்சாரம் அதிகமாகி அவங்க அடிச்சாங்க. ஒரு கட்டத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க முடிஞ்சா என்னை கொலை செய்து பாருங்க. தன்னுடைய உண்மையை நிலைநாட்டுறதுக்காக அந்த மக்கள்கிட்ட சவால் விடுறாங்க. என்ன கொலை செய்து பாருங்க என்று சவால் விட்டார்கள். இன்கான கபுர அலைக்கும் மகாமி வ ததுகீரி பி ஆயாத்தில்லாஹ் ஃபஅலல்லாஹி தவக்கல்து, நான் அல்லாஹ்வை தவக்குல் வச்சிருக்கிறேன். ஃபஅஜ்மிஉ அம்ரக்கும் வ ஷுரகாக்கும், நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன கொலை செய்யுங்களேன் அப்படின்னார்.
சவால் என்ன சொன்னார்? என்ன கொலை செய்யுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னாரு. அந்த மக்கள் அதையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட அவருடைய அந்த பிரச்சாரத்துக்கு காது கொடுக்கவே இல்லை. ரொம்ப கொஞ்சம் பேர். அவர் எவ்வளவு காலம் பிரச்சாரம் செய்தாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 950 வருஷம் பிரச்சாரம் செய்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் பிரச்சாரம் செய்தாரு. அவரை ஏத்துக்கிட்டவங்க ரொம்ப கம்மி பேர். கப்பல்ல ஏறினவங்க எவ்வளவு பேர்? கப்பல்ல ஏறினவங்க 72 பேர். இந்த 72 பேரில் எல்லோருமே அவரை ஈமான் கொண்டிருந்தார்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர் சொன்னதை கேட்டு தப்பிக்கிறதுக்காக ஏறினவங்க அவருடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க, அவருடைய மகன்களுடைய மருமகள்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே ஈமான் கொண்டவங்க கிடையாது. அப்ப 72 பேர் கப்பலில் ஏறி இருந்தாலும் அவரை உண்மையாக நம்பிக்கை கொண்டவர்கள் 72 பேரும் கிடையாது. இஸ்லாமிய வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க, அவரை முழுசா நம்பினவங்க 20 பேர் தானா. எவ்வளவு கால பிரச்சாரத்தில்? 950 வருஷ பிரச்சாரத்தில் அவரை முழுசா நம்பினவங்க 20 பேர் தானா. அப்போ அவருடைய அந்த பிரச்சார வலிமை எப்படி இருந்திருக்கும்? நம்மெல்லாம் ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், மூணாவது தடவை வேற வேலையில் அவர்கிட்ட போய் சொல்றது நிறுத்திக்கும். அப்படித்தானே? நூஹ் நபியிடமிருந்து மனித குலம் படிக்க வேண்டிய பாடம் ஒன்று அவருடைய பிரச்சார உறுதி. 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தார். எவனுமே வரமாட்டேங்கிறான் சத்தியத்துக்கு. நம்ம ஒரு விஷயத்தை சொன்னா வரணுமா இல்லைங்களா? அல்லாஹு தாலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த தைரியத்தை கொடுத்திருந்தான். எந்த இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணாரு, எப்போதுமே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்க இதையெல்லாம் இந்த சிலைகளை எல்லாம் வணங்காதீங்கன்னு சொன்னாங்க. அந்த மக்கள் சொன்னார்கள், யா நூஹே கது ஜாதல் தன்னா, நீ எங்களோட ரொம்ப தர்க்கம் பண்ணிட்ட. ஃபஅக்ஸர்த ஜிதாலனா, அந்த ரொம்ப அதிகமா தர்க்கம் பண்ணிட்ட. ஃபஅத்தினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் சாதிகின், நீ அல்லாஹ்வுக்கு நாங்க கட்டுப்படலைன்னா எங்களுக்கு அதாபு வரும்னு சொல்றீல்லவா, அதை கொண்டு வா என்று கேட்டார்கள். நபியிடத்தில் என்ன கேட்கிறாங்க? அதாபு வரும்னு சொன்னே அல்லவா, அதை கொண்டு வா என்று கேட்டார்கள். இப்ப நபி என்ன சொல்றது? நபி எச்சரிக்கை செய்வாரா இல்லையா? நீங்க அல்லாஹ்வை தவிர இந்த சிலைகளை எல்லாம் வணங்குறீங்க, இப்படி வணங்குனா அல்லாஹ் பொறுத்துக்க மாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு அதாபு செய்வான்னு சொல்றாரு இல்லையா? அப்படி சொல்லும் போது அவங்க கேட்கிறாங்க, அதாபு வருங்கிறியே, எங்க அதாபு வரமாட்டேங்குதே, கொண்டு வா. மனுஷனுடைய மமதை அதிகரிக்கிற போது அவன் இப்படித்தான் அசட்டுத்தனமா பேசுவான். நம்மளை நாம பாதுகாத்துக்கணும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றது, இந்த வரலாறு நமக்கான பாடம். அது நாமும் அப்படி ஆயிடக்கூடாது. சில நேரத்தில் மமதையில நாமும் சில நேரத்தில் எப்படி பேசுவோம், பொருத்தமில்லாத வார்த்தைகளை பேசுவோம். அப்படி அவங்க பேசினாங்க, அதாப கொண்டு வா என்றார்கள். ஆனா நபி என்ன செய்யணும்? அப்படியா கேட்டீங்க? நான் இப்ப அல்லாஹ்ட்ட துஆ செய்யறேன், அதாப இறக்க சொல்றேன், அப்படி நபி சொல்ல மாட்டார். நபி என்ன சொல்லுவார்? அவர் சொல்றாரு, அவர் சொன்னார், பா அதாபு வரும், ஆனா அதை கொண்டு வர்றது என் வேலை கிடையாது. அது யாரு கொண்டு வருவா? அல்லாஹ் கொண்டு வர்றது. என்ன அழகான வார்த்தை பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னமா யஅதீக்கும் பிஹில்லா இன்ஷா, அல்லாஹ் நாடினால் அதாபை அல்லாஹ் கொண்டு வருவான். நான் என்ன செய்ய மாட்டேன், அதாபு தர்றவன் அல்ல. வமா அன்தும் பிமுஜிஸீன், அப்படி அல்லாஹ் அதாபை தருகிற போது உங்களால் தப்பிக்க முடியாது. வலா யன்ஃபஅக்கும் நுஸ்ஹி, அல்லாஹ் அதாப தர முடிவு செய்துட்டான்னா அதுக்கப்புறம் என்னுடைய உபதேசம் உங்களுக்கு பயனளிக்காது. இன் அரத்து அன் அன்சஹலக்கும், நான் உபதேசம் செய்யணும்னு நினைச்சா கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பயனளிக்காது என்று சொல்லிட்டு அவர் சொன்னார் மீண்டும், ஃபஸௌஃப தஅலமூன, யார் நீங்கள் பின்னால் அதாபு வருகிற போது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதாபு வருகிற போது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், அது எப்படி அந்த அதாபு இருக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்னு எச்சரிக்கிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், அவர் அந்த மக்களிடத்துல பேசினது, அந்த மக்கள் செய்த அந்த விவாதங்களை அல்லாஹ் நிறைய சொல்லிக்கொண்டே வருகிறார். 950 வருஷம் பிரச்சாரம் பண்றார். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்
அவர் பண்ற முயற்சியை பார்த்து அல்லாஹ் மனம் இறங்குறான். நீங்க இவ்வளவு கஷ்டப்படாதீங்க, இனி இந்த மக்கள் நேர்வழி பெறமாட்டார்கள் அப்படிங்கிறான். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். நபிமார்கள் படுற கஷ்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்லி காட்டி இருக்கிறான். நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ஃபலஅல்லக பாஹியுன் அலா நஃப்ஸிக, நீ இந்த மக்கள் மேல இருக்கிற கஷ்டத்துல நீங்க உங்களை நீங்களே அழிச்சுக்குவீங்க போல தெரியுதே அல்லாஹ் சொல்றான். காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க மாட்டாங்களாம். படுத்தா இவங்கெல்லாம் இன்னும் இஸ்லாத்துக்கு வரலையே, இவங்கெல்லாம் இன்னும் இஸ்லாத்துக்கு வரலையே அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேரையா நினைச்சு கவலைப்படுவாங்களாம். நமக்கான கடமைங்க அது, நமக்கான கடமை. நாம் ஒரு சீர்திருத்தவாதியாக இருக்கிறோம்னு நினைச்சோம்னா நம்ம ஊர்ல, நம்ம பகுதியில், நம்ம குடும்பங்களில் யாரு திருந்தாம இருக்கிறாங்களோ அவங்கள பத்தி சும்மா குறை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, கவலைப்படணும். சீர்திருத்தவாதியினுடைய அடையாளம் என்ன? குறை பேசுறது கிடையாது. நம்ம மார்க்கம் ஒரு சமயத்திலும் யாரையும் குறை பேசுவதை ஏற்றுக்கிட்டது கிடையாது. குற்றவாளிகளை கூட என்ன செய்யக்கூடாது? குறை பேசக்கூடாது. சீர்திருத்தம் பண்றவர் என்ன நினைக்கணும்? கவலைப்படணும். முதல்ல இப்படி இருக்கிறாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுவாங்க, ராத்திரியில தூக்கம் வராது. ஒரு தடவை புரண்டு புரண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எது உங்களுடைய தூக்கத்தை கெடுத்தது? ஏன் இப்படி புரண்டு புரண்டு படுக்கிறீங்க? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மக்கள் இப்படி குஃப்ரில் இருக்கிறார்களே, இந்த ஜனங்க யார்? அந்த மக்களை சொல்லி இவங்க இப்படி காஃபிராவே இருக்காங்களே, இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பு. இப்படி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இந்த மக்கள் இவ்வளவு வருஷமா சொல்லியும் இப்படி குஃப்ர்ல இருக்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, இவங்களை இனி திருந்த மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த வார்த்தையை கேட்ட பிறகு நூஹ் நபிக்கு கோபம் வந்துச்சு. சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? நூஹ் நபிக்கு கோபம் வருது. அல்லாஹ் என்ன சொல்றான்? இனி நீங்க இந்த மக்கள் திருந்த மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்ன போது நூஹ் நபி அல்லாஹ் இடத்துல ஒரு துஆ செய்தாரு. யா அல்லாஹ், இவங்க திருந்த மாட்டாங்கன்னா இவனுங்க மகா மோசமான ஆளுக, இவன் இருந்தா இன்னும் இந்த உலகத்தை கெடுத்துருவான். ரப்பி லா ததர் அலல் அர்தி தய்யாரா, யா அல்லாஹ் இனிமேல் ஒருத்தன் கூட இந்த உலகத்துல வாழக்கூடாது, அழிச்சிருன்னு துஆ செய்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இந்த பிரார்த்தனை தொடர்ந்து ஆரம்பத்திலேயே ஏற்பட்டதல்ல. எவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்றாரு? 950 வருஷம் பிரச்சாரம் பண்றாரு. அப்பவும் கூட அவர் மனசு தளரல. அல்லாஹ் சொன்னா, அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அல்லாஹ் சொன்னா, இனி இவங்க திருந்த மாட்டாங்கன்னு சொன்ன போது அல்லாஹ் கிட்ட இருந்தே இப்படி ஒரு வார்த்தை வந்த பிறகுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? யா அல்லாஹ், அப்ப இவங்கள ஒருத்தரை கூட விட்டு வைக்காதேன்னு சொல்றாங்க. அப்போது அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்னான், குர்ஆன் சொல்லுகிறது, அப்போது அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்னான், ஃபஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா, என் கண் பார்வையில் நீ ஒரு கப்பலை கட்டு என்று அல்லாஹ் சொன்னான். வஹீனா, என்னுடைய அறிவின்படியும் நான் கற்றுக் கொடுக்கிற வஹீயின்படியும் நீ ஒரு கப்பலை கட்டு என்று அல்லாஹ் சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி கப்பலை கட்டினாங்க. எப்படி? அது வரைக்கும் உலகத்துல கப்பல் இருந்தது கிடையாது. முதல் முறையாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்டினாங்க. பலகைகளை கொண்டு வந்து பலகைகளை அடித்து கப்பலை கட்டினார்கள். அந்த கப்பல் எவ்வளவு பெருசா இருந்ததுங்கிற விவரத்தை பின்னாடி நம்ம பார்க்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்டுறாங்க. இப்படி சரிவான முறையில் பலகைகளை அடுக்கி அதனுடைய உள்புறத்திலும் வெளிப்புறத்திலும் தார் பூசி முன்பக்கத்தை கூரான முன்பக்கத்தை அமைத்து பின்பக்கத்தையும் கூரான பின்பக்கமாக அமைத்து ஒரு பலகையை அடிச்சு கப்பலை கட்டுறாங்க. ஜனங்கள்லாம் அதை பார்த்துட்டு போறாங்க. என்ன இதுன்னு கேட்குறாங்க. இது கப்பல் அப்படிங்கிறாரு. எதுக்கு இது? வெள்ளம் வந்தால் தப்பித்துக் கொள்வதற்கான கப்பல்ங்கிறார். பாலைவனத்தில் வந்து வெள்ளம் வருதுன்னு நீ கப்பலை கட்டியிருக்கிறியே, நீ என்ன அறிவாளி என்று அவரை ஏசுகிறார்கள். அவர் கேலி செய்யறாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், அந்த கப்பலை அவர்கள் கேலி செய்தார்கள்ங்கிறான். எப்போதுமே ஒரு விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும், கேலி பேசக்கூடாது. கேலி பேசினா மாட்டிக்குவோம். எப்போதுமே
சில நண்பர்களை சும்மா தமாஷா பேசுகிற கேலி வேற, காரியமான சில விஷயங்களில் கேலி பேசிடக்கூடாது. ஒரு ஆள் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை நமக்கு சொல்கிறார், நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுருக்கேன் அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்வோம், சில நேரத்தில் நமக்கு அது புரியலைன்னா கேலி பேசிடுவோம், நமக்கு விளங்கலைன்னா கேலி பேசிடுவோம், நமக்கு பிடிக்கலைன்னா கேலி பேசிடுவோம். பேசக்கூடாது. எப்போ நாம் கேலி பேசுகிறோமோ அல்லாஹ் நம்மளை சோதிச்சிருவோம். கேலிக்கு அப்படி அல்லாஹ் ஒரு தண்டனையை வச்சுருக்கான். ஒரு ஆள் பாவம் செய்கிறாருன்னு வைங்களேன், அப்போ கூட அவரை கேலி செய்யக்கூடாது. ஒரு ஆள் தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் போகிறாரு, நம்ம யார்கிட்டையும் கஞ்சாடையில் போகிறாம்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னன்னா மார்க்க அறிஞர்கள் நம்மளை எச்சரிக்கிறாங்க, அல்லாஹ் நம்மளை அந்த குற்றத்துக்கு ஆளாக்கிடுவானா. யாரையும் பார்த்து கேலி செய்யக்கூடாது. தாய்மார்களுக்கும் சரி, பெண்கள் தான் சீக்கிரமாக கேலி செய்கிறவங்க, சீக்கிரமாக அவதூறு பேசிடுறவங்க, குற்றம் சொல்லிடுறவங்க. அந்த கேலி பேச்சு ரொம்ப தப்பு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் தயார் பண்ணியிருக்கார், முதல் கப்பல். அந்த கப்பல் பிற்காலத்தில் எவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சிச்சு. மனித சமூகத்தில் அடுத்த தலைமுறையை காப்பாற்றியது இந்த கப்பல் தான். ஆனால் அந்த கப்பலை பார்த்தவர்கள் கேலி செய்தார்கள். அப்படி கேலி செய்த போது அல்லாஹ் சொல்ற, அவங்க அதை பார்த்து கேலி செய்தாங்க, இன்னா நஸ்ஹர் மின்கும். அப்போ அவங்க கேலி செய்த போது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா, அவங்கள பார்த்து சொல்லுங்க, இப்போ நீங்கள் எங்களை பார்த்து கேலி செய்கிறீங்க, பின்னால் ஒரு நேரம் வரும் நாங்கள் உங்களை பார்த்து சிரிப்போம், நாங்கள் உங்களை பார்த்து சிரிப்போம்னு சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். ஃபஸௌஃப தஅலமூன், பின்னால் என்ன ஏற்படும் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கப்பலை செஞ்சாச்சு. கப்பல் எவ்வளவு பெருசாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு வரலாற்று தகவல்கள் பலது இருக்கு, உறுதியான தகவல்கள் எதுவும் கிடையாது. பல தகவல்கள், வரலாற்று தகவல்கள் உண்டு. அதுதான் உலகத்தினுடைய முதல் கப்பல். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது தான் முதல் கப்பல். அந்த கப்பல் 1250 அடி நீளமும் 600 அடி அகலமும் இருந்ததாக ஒரு தகவல் உண்டு. 1250 அடி நீளமும் 600 அடி அகலம் கொண்டதாக ஒரு தகவல் உண்டு. அதே போல கப்பல் இது ரொம்ப பெருசு இல்லையா, 1680 ரொம்ப பெருசு இல்லையா, இப்படி ஒரு தகவல் இருக்கு. ஆனா நம்ம மார்க்க நூல்களில் கப்பல் 80 முழம் நீளமும் 80 முழம் நீளம் கொண்டதாக இருந்துச்சு அப்படின்னு ஹதீஸ்கள் இருக்கு. 80 முழம் நீளம் கொண்டதாக இருந்துச்சு. அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்னா, அந்த 80 முழம் கொண்ட அந்த பலகையில உள்புறத்திலும் வெளிப்புறத்திலும் நீங்க தார் பூசிடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் என்று சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க. 80 முழம் நீளம்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு கருத்து கப்பல் 300 முழம் நீளம் கொண்டதாகவும் 50 முழம் அகலம் கொண்டதாக இருந்ததாகவும் ஒரு கருத்துண்டு. இன்னொரு கருத்தின்படி 600 முழம் நீளம் கொண்டதாகவும் இன்னும் 300 முழம் அகலம் கொண்டதாகவும் இருந்ததுன்னு ஒரு கருத்து இருக்கு. இப்படி பல கருத்துக்கள் கப்பலுடைய நீள அகலம் விஷயத்தில் இருக்கிறது என்றாலும் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்ட கருத்து கப்பல் அவ்வளவெல்லாம் பெருசா இருக்கல, 80 அடி நீளமும் அதற்கேற்ற அகலமும் கொண்டதாக இருந்தது என்பதுதான் பெரும்பாலானோர் ஏற்றுக்கொண்ட கருத்து. அதையும் விட மார்க்க நிபுணர்கள் சொல்ற கருத்து என்னன்னா, இது எதுவும் உறுதியானது அல்ல, எல்லாமே யூக செய்திகள் தான். அதனால நீங்க பொதுவா முதல்ல அல்லாஹ் சொன்னபடி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கப்பல் கட்டினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு விஷயம் உறுதியானது, கப்பல் 3 அடுக்குகளை கொண்டதாக இருந்தது. 3 அடுக்குகளை கொண்டதாக இருந்தது. ஒவ்வொரு அடுக்கும் 10 அடி கொண்டதாக இருந்தது. எனவே கப்பலின் உயரம் 30 அடியாக இருந்ததுங்கிற கருத்து பெரும்பாலானோர் பேசப்படக்கூடிய கருத்து. அப்ப கப்பலுடைய நீளத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனா கப்பலுடைய உயரத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் இல்லை. ஒரே அளவில் 3 அடுக்குகள் கொண்டதாகவும் அது 30 அடி உயரம் கொண்டதாகவும் கப்பலை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தயார் செய்தார். கப்பலை பற்றி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பலை பற்றி ஆச்சரியமான, அபூர்வமான, ஏராளமான தகவல்கள் இருக்கிறது. அதே போல அந்த கப்பலில் ஏற்றப்பட்ட மிருகங்கள் குறித்தும் ஏராளமான மிருகங்கள், மற்ற உயிரினங்கள் குறித்தும் ஏராளமான தகவல்கள் இருக்கிறது. அந்த தகவல்களில் பெரும்பாலான தகவல்கள் யூத கதைகள், இஸ்லாமிய அடிப்படைகளால் உறுதிப்படுத்தப்படாத கதைகள். அதனால் அந்த கதைகளை எல்லாம் நாம் விட்டுடுறோம்.
நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய விஷயங்களை மட்டும் நாம் இந்த இடத்துல நினைவுபடுத்திக்கிறோம். அதனால் இந்த நீள அகலம் குறித்து நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. 80 கருத்து இருக்குது. 80 600, 300, 1000 என்று பல கருத்துக்கள் இருக்கிறது. அந்த கருத்துக்களில் எதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் கிடையாது. ஆனால் 3 அடுக்கு கொண்டதாக இருந்தது என்பது பெரும்பாலாருடைய கருத்து. அதில் முதல்ல ஏறியது பறவைகள் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க. அந்த கப்பலில் முதலில் ஏற்றப்பட்டது பறவைகள். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், இந்த கப்பலில் உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகளில் ஒவ்வொன்றிலேயும் ஒரு ஜோடியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படி சொன்னபோது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன மிருக வகைகள் இருந்தனவோ அந்த மிருக வகைகளில் ஒவ்வொன்றிலேயும் அவர்களுக்கு கிடைத்ததில் ஒரு ஜோடியை அவர்கள் அதில் ஏற்றிக்கொண்டார்கள். எந்த மிருகங்கள் அவருடைய கப்பலில் ஏற்றப்பட்டதோ அந்த மிருகங்களுடைய இனங்கள் மட்டும்தான் அதற்கு பிறகு பிழைத்தன என்றும் வரலாற்றாசிரியர்கள் சொல்வார்கள். முதலில் மிருகங்களை ஏறுமாறு சொல்லப்பட்டது. அப்படி முதலில் ஏறியது பறவைகள். முதலில் அந்த கப்பலில் ஏற்றப்பட்டது. கடைசியாக அந்த கப்பலில் ஏற்றப்பட்டது கழுதை என்ற ஒரு குறிப்பையும் வரலாற்றாய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஒரு சிங்கமும், ஒரு ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் ஏற்றப்பட்டது. சச்சரவுடைய விலங்குகளும் ஏற்றப்பட்டது. ஆனால் அந்த கப்பலில் அவைகள் சச்சரவு செய்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தான். எல்லா விலங்குகளும் ஏற்றப்பட்ட பிறகு அந்த கப்பலின் உச்சையில் மேல் மாடியில் மனிதர்களை ஏறிக்கொள்ளுமாறு அல்லாஹ் சொன்னான். கப்பல் கட்டுறதுக்கு 40 வருஷம் ஆச்சான். இந்த கப்பல் அவங்க கட்டுறதுக்கு 40 வருஷம் ஆச்சான். 40 வருஷம் கப்பல் கட்டினாங்க. அதுக்கு பிறகு எல்லா பறவைகளையும் மிருகங்களையும் ஏற்றிக்கொண்டார்கள். மனிதர்களை ஏறுமாறு சொன்னார்கள். மனிதர்களில் ஏறிக்கொண்டவர்கள் 72 பேர் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். 72 பேர் தான் அந்த கப்பலில் ஏறிக்கிட்டவங்க. நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், அந்த 72 பேருமே ஈமான் கொண்டவர்கள்னு கிடையாது. 72 பேரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை வச்சு ஏறிக்கிங்க என்று சொல்லி ஏறிக்கொண்டவர்கள். சில பேர் கணவரை பின்பற்றி ஏறிக்கொண்டவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அவருக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். 4 ஆண் பிள்ளைகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்தாங்க. சாம், இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆண் பிள்ளைகள் சாம் என்ற ஒரு மகன், யாஃபித் என்ற ஒரு மகன், ஹாம் என்ற ஒரு மகன், யாம் என்ற ஒரு மகன். சாம், ஹாம், யாஃபித், யாம், இந்த 4 மகன்கள். 3 மகன்கள் ஏறிக்கொண்டார்கள். சாம் ஏறிக்கிட்டாரு, யாஃபித் ஏறிக்கிட்டாரு, ஹாம் ஏறிக்கிட்டாரு, யாம் ஏறவில்லை. யாமும் ஏறல. இந்த 4 மகன்களை பெற்றுக் கொடுத்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதல் மனைவி இறந்து போய்விட்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க. அடுத்த ஒரு மனைவி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்தார்கள். அந்த மனைவியும் கப்பலில் ஏறவில்லை. அல்லாஹ் சொல்லுகிற போது இந்த இருவரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்ப என்ன சொல்லப்படுது? நபியின் குடும்பத்திலேயே நபியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வரக்கூடும். ஹிதாயத் என்பது அல்லாஹ் தரக்கூடிய நசீபு. ஹிதாயத்துங்கிறது நீங்க சிறந்த மனிதருடைய வீட்டில் இருக்கிறதுனால சிறந்தவராயிட முடியும்ன்றதல்ல. நம்ம எல்லாருமே எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் இது. நாம உயர்ந்த தகப்பனாருக்கு பிறந்திருக்கிறோம்ங்கிறதுனால நாம நல்லவங்களா இருந்துடணும்னு கிடையாது. அல்லாஹ் நினைச்சாதான் இருக்க முடியும். அதே போல நாம சிறந்தவங்களாக இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் சிறந்தவங்களா இருந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் நினைச்சாதான் முடியும். அதுக்கு துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனுக்கு ஹிதாயத்து கிடைக்கல. மகன்கள்ல ஒருத்தருக்கு ஹிதாயத்து கிடைக்கல. யாம் ஹிதாயத்து பெறவில்லை. எல்லாத்தையும் கப்பல்ல ஏறுங்கன்னு சொன்னாரு, அவர் கப்பல்ல ஏறல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கவலை வந்துச்சு. யா அல்லாஹ், எல்லாரும் ஏறிட்டாங்க, என் மகன் ஏறாம இருக்கிறாரு, அவருக்கு நீ அவரையும் சேர்ந்து பாதுகாக்கிறதாக எனக்கு வாக்களிச்சிருக்கிற. ஏற்கனவே மக்கள் என்னை தொந்தரவு செய்த போது எனக்கு நீ கொடுத்த வாக்குறுதியில உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் காப்பாத்துவேன்னு எனக்கு நீ வாக்கு கொடுத்துருக்க. ஆனா என் மகன் ஏறாம இருக்கிறாரு, என் மனைவி ஏறாம இருக்கிறாங்களே என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். குர்ஆன்ல வருது. அதுவும் அப்ப அல்லாஹ் சொன்னா, நபி
அவருடைய சொந்தமாக யாரை நினைக்கணும்னா அவருடைய கொள்கையை ஒத்துக்கிட்டவங்களை தான் நினைக்கணும். யார் அவர் கொள்கையை ஒத்துக்கலையோ அவங்கள அவர் தன் குடும்பமாகவே நினைக்க கூடாது. உன் மகன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, அல்லாஹ் சொன்னான். உன் மகன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் யாரோ அவங்க தான் உண்மையில் சொந்தக்காரர்கள். நபிக்கு சொந்தக்காரங்க கொள்கையின் சொந்தக்காரர்கள் தான். உன் மகள் உன் குடும்பத்தை உன் மகன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. அதே மாதிரி தான் உங்க மனைவியும், அவங்களும் உன்னை சார்ந்தவர்கள் அல்ல. இனிமேல் இந்த அக்கிரமக்காரர்களுக்கு சார்பா நீங்க பேசாதீங்க. என்னலாம் இது வரைக்கும் கேட்டீங்களே, இனிமேல் இவங்களுக்கு சார்பா நீங்க பேசாதீங்க. அல்லாஹு தாலா சொன்னான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்னா, பூமியில் வெள்ளம் பெருகும், அது ஏற்படும் என்று சொன்னான். அந்த வெள்ளப்பெருக்கு முதலில் எங்கிருந்து தொடங்கும் என்றால் ஒரு அடுப்பிலிருந்து வெள்ளம் பெருகும் என்று அல்லாஹ் சொன்னான். அடுப்பிலிருந்து வெள்ளம் தன்னூர். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி ரொட்டி சுடக்கூடிய ஒரு அடுப்பு இருந்துச்சான் கூஃபால இருந்த பள்ளிவாசல்ல. அந்த அடுப்புல இருந்து தண்ணி முதல்ல வெளிவர ஆரம்பிச்சுதான். அடுப்பு இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? அடுப்பு இருக்கிற இடம் இப்போ சூடா இருக்கும். ஆனா அல்லாஹ் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துறான், குதிரத்தை வெளிப்படுத்துறான். அந்த அடுப்பு இருக்கிற இடத்திலிருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு பூமியில் பல்லாயிரக்கணக்கான ஊற்றுக்கள் ஏற்பட்டு எல்லா பக்கத்திலிருந்தும் தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சது. மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. பூமியின் எல்லா பக்கத்திலிருந்தும் தண்ணீர் வந்துச்சு. தண்ணி வந்து கடல் அலைகள் எந்த அளவுக்கு உயர்ந்தது என்பதை சொல்லுகிற போது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, அன்னைக்கு இருந்த உயர்ந்த மலையை விட 15 மடங்கு அதிகமாக அலைகள் உயர்ந்துச்சான். அன்னைக்கு இருந்த மலைகளை விட உயர்ந்த மலையை விட 15 மடங்கு அதிகமாக அலைகள் உயர்ந்துச்சான். நம்ம இப்ப சுனாமி என்பது சொல்றோமா இல்லையா? அப்படி ஒரு பெரும் சுனாமியை அல்லாஹு தஆலா அனுப்பினான். அப்படி அனுப்பிய போது கடைசியாக எல்லாத்தையும் ஏறிக்கொண்ட பிறகு கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பித்த போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களால அவங்களுடைய மகன் அங்க வெளியே நிக்கிறது அவரால் தாங்கிக்க முடியல. அதனால அந்த கடைசி நேரத்திலையும் ஒரு தடவை கூப்பிட்டு பார்த்தாரு, யா புனைய இருக்க மாயே, என் செல்ல மகனே கப்பல்ல வந்து ஏறிடு அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனால் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்து தரல. அந்த பையன் திமிரிலே பேசினான், நான் இந்த மலை மீது ஏறி தப்பித்துக் கொள்வேன் என்று சொன்ன. சாவி இலா ஜபலின், இந்த மலைக்கு மேல ஏறி ஏசுமினி அது என்ன தப்பிச்சு வைக்கும், நான் காப்பாற்றப்படுவேன் என்று அவன் சொன்னான். இந்த மலையவே தூக்கி சாப்பிடக்கூடிய அலைகள் வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியல. கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரும் அலை வந்து அவனையும் அடித்து சென்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரஜபு மாசத்தின் 10ஆம் நாள் அவர்களின் கப்பலில் பயணம் தொடங்கினார்கள். பெரும் அழிவுக்குரிய வெள்ளம் ஏற்பட்டது. உலகெங்கிலும் வெள்ளக்காடாகவே இருந்தது. மொத்த உலகத்தையும் அல்லாஹு தஆலா அந்த வெள்ளத்திலே அழித்தான். 150 நாட்கள் அவருடைய கப்பல் மட்டும் அந்த வெள்ளத்தில் மிதந்து சென்றது. கடைசியாக அல்லாஹு தஆலா இடத்துல அவங்க துஆ செய்த போது அல்லாஹ் சொன்னான், பூமிக்கு அல்லாஹ் சொன்னான், நீ பொங்குவதை நிறுத்திக்கொள் என்று அல்லாஹ் சொன்னான். வானத்திற்கு அல்லாஹ் சொன்னான், நீ பொழிவதை நிறுத்திக்கொள் என்று அல்லாஹ் சொன்னான். அதோடு வானம் பொழிவதை நிறுத்தியது, பூமி தண்ணீர் பொங்குவதை நிறுத்தியது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பல் ஜூதி என்ற மலைக்கு மேல் ஒதுங்கியது. ஜூதிங்கிற மலை எங்க இருக்குதுங்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட உறுதியான கருத்து கிடையாது. பல இடங்களிலும் இருக்கிற மலைகள், உலகத்துல பல இடத்துல, ரஷ்யாவில் ஒரு இடத்துல, அதே போல அரபு நாட்டில் ஒரு இடத்துல, வேறு சில இடங்கள்ல இருக்கிற மலைகளை சொல்லி காட்டி இந்த மலைக்கு மேலதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பல் ஒதுங்கி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் மலைக்கு மேல ஒரு கப்பல் ஒதுங்கி இருந்த அடையாளம் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, இதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பல்னு சொல்றாங்க. ஆனால் அது ஒதுங்கிய ஜூதி மலை குறித்த இந்த திட்டவட்டமான விவரங்கள் எதுவும் குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. ஜூதிங்கிற மலை மேல இந்த கப்பல் ஒதுங்கியது. ஒதுங்கிய பிறகு முழு உலகமும் அழிந்த நிலையில நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பலில் இருந்த அந்த படைப்புகளை மட்டும் வைத்துக்கொண்டு அல்லாஹ் இந்த பூமியில் மனித படைப்பையும் மற்ற படைப்புகளையும் மீள் உருவாக்கம் அல்லாஹ் செய்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க
கப்பல்ல கிளம்பும் போது அவங்களுக்கு வயசு 600. அதுக்கு அப்புறம் அவங்க 350 வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னு தௌராத்து சொல்லுது. தௌராத்தில் வருது, அவங்க கப்பல்ல ஏறும்போது 600, அதுக்கப்புறம் 350 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லுது. ஆனா இஸ்லாத்துக்கு அந்த கருத்துல உடன்பாடு இல்லை. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வயசு 950 கிடையாது. 950 வருஷம் அவர் பிரச்சாரம் செய்தார்னு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவரு பிரச்சாரம் செய்தது 950 வருஷம். அவர் நபியாக தேர்வு செய்யப்பட்டது 50வது வயசுல. அதுக்கப்புறம் அவர் 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகுதான் அவரு கப்பலில் ஏறி சென்றதும் அவர் அதற்கு பிறகு காப்பாற்றப்பட்டதும் அதற்கு பிறகுதான் நடந்தது என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வயசை பற்றி சொல்கிற போது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 1780 வருஷங்கள் 1780 வருஷங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கருத்தின்படி சொல்கிறார்கள். அப்ப அவங்க ஆனா ஒரு கருத்துல எல்லாரும் ஒத்து வர்றாங்க, கப்பல்ல இருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு 350 வருஷம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உயிர் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற கருத்தில் எல்லோரும் ஒன்றுபட்ட ஒரு கருத்துக்கு வருகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமோட அந்த கப்பல்ல அவருடைய 3 மகன்களும் ஏறிக்கொண்டார்கள், 4 மருமகள்களும் ஏறிக்கொண்டார்கள். அந்த யாம்ங்கிறவன் தான் வரல, அவருடைய மனைவி வந்தாங்க. 4 மருமகள்களும் ஏறிக்கொண்டார்கள், மற்றவர்களும் அவர்களோடு இருந்தார்கள். இந்த 3 மகன்களின் வழியிலிருந்து தான் மனித சமுதாயம் உலகத்தில் பரவியது. சாம், யாஃபித், சொல்லிக்கங்க ஒரு தடவை சொன்னா ஞாபகத்தில் வந்து, சாம், யாஃபித், ஹாம், இந்த 3 மகன்களிலிருந்து தான் மனித சமுதாயம் பரவியது. வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்வார்கள், சாமின் சந்ததியிலிருந்து அரபியர்களும் பாரசீகர்களும் ரோமானியர்களும் வந்தார்கள். எஃபீஸின் சந்ததியிலிருந்து துருக்கியர்களும் மஜூஜ் கூட்டத்தார்களும் எஃபீஸின் சந்ததியிலிருந்து வந்தார்கள். ஹாமின் சந்ததியிலிருந்து எகிப்தியர்களும் சூடானியர்களும் வந்ததாக சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். சாமின் சந்ததியிலிருந்து அரபியர்கள், மற்ற ஆசிய நாட்டுக்காரர்கள். எஃபீஸின் சந்ததியிலிருந்து துருக்கியர்கள், யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள். ஹாமின் சந்ததியிலிருந்து இந்த கருப்பினத்தவர்களை சார்ந்த ஐரோப்பாவில் வாழக்கூடிய எகிப்தியர்களும் சூடானியர்களும் வந்தார்கள் என்று மொத்த மனித சமுதாயம் இந்த 3 பேரிலிருந்து தான் மீளுருவாக்கம் பெற்றது என்று நம்முடைய இஸ்லாமிய ஆய்வாளர்கள் குறிப்பிடுவார்கள். சுமார் 1780 வருஷம் வாழ்ந்த பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தானார்கள். அவர்களை மக்காவிலே இருக்கிற காபாவுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டதாக வரலாற்று நூல்கள் சொல்கின்றன. இஸ்லாமிய வரலாற்று நூல்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டதாக கூறுகின்றன. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கடைசி காலத்தில் செய்த ஒரு உபதேசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒரு தடவை ஒரு சஹாபி சிரியா பட்டு ஒரு ஜுப்பா போட்டுக்கிட்டு வந்தார். சிரியாவில் தயார் செய்யப்படுற பட்டு துணியால் ஒரு ஜுப்பா போட்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை பக்கத்தில் இருத்தி அவருடைய சட்டையை பிடிச்சி, இது தற்பெருமைக்காரங்க போடுற சட்டை அல்லவான்னு கேட்டாங்க. கேட்டுட்டு அவருக்கு வேறொரு உபதேசம் சொன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மரண தருவாயில் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்கள். 2 உபதேசம், மொத்தம் 4 செய்திகளை சொன்னாங்க. 2 விஷயத்தை கடைபிடிங்க, 2 விஷயத்தை உற்றணும். 2 விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், 2 விஷயத்தை தவிர்த்து கொள்ளுமாறு அவர்கள் உபதேசம் செய்தாங்க. 2 விஷயம் கடைபிடிக்க வேண்டிய 2 விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வைத்தான் நம்பணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உபதேசம், அல்லாஹ்வைத்தான் நம்பணும். 2வது அல்லாஹ்வைத்தான் வணங்கணும். இந்த 2 விஷயத்தை கடைபிடிங்கன்னாங்க. அல்லாஹ்வைத்தான் நம்பணும், அல்லாஹ்வைத்தான் வணங்கணும். இந்த 2 கடைபிடிங்கன்னாங்க. 2 விஷயத்தை நீங்க விட்டுறணும்னாங்க. என்ன 2 விஷயம்னா, முதல்ல
அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விட்டுருங்க. ஒரு காலத்திலையும் அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடாதீங்க. ரெண்டாவது, தக்கப்புர் என்கிற பெருமை அடிக்காதீங்க. எந்த இடத்துலையும் நான் பெரியவன் அப்படின்ற பெருமை அடிக்காதீங்க. இந்த 2 விஷயத்தை விட்டுருங்க என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தாவதற்கு முன்னால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன இன்னொரு உபதேசத்தையும் சொன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், 7 வானத்தையும் 7 பூமியையும் ஒரு தட்டில் வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை இன்னொரு தட்டில் வைத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கணம் அதிகமாக இருக்கும், அது கீழே தாழ்ந்து விடும் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள் என முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவை தவிர வணங்குவதற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று பிரச்சாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உலகத்தில் முதலில் ஏற்பட்டது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான். ஏன்னா அவருக்கு முன்னாடி சிலைகள் வணங்கப்படுறது இல்லை. முதல்ல சிலை வணக்கத்திற்கு எதிராக பேசப்பட்ட கருத்து லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாவின் சிறப்பை சொல்லிக் கொடுக்கிறார்கள். 7 வானத்தையும் 7 பூமியையும் ஒரு தட்டில் நிறுத்தி லா இலாஹ இல்லல்லாவை மறுதட்டில் நிறுத்தினால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சிறப்பானதாக இருக்கும், அதுதான் கனமானதாக இருக்கும் என்று சொன்னார்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சஹாபாக்களுக்கு ஷிர்க் விஷயத்துல பயம் வரல. நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஷிர்க் செய்ய மாட்டோம்னு பயம் வரல. ஆனா அந்த கிப்ருங்கிற தற்பெருமையை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அப்ப சஹாபாக்களுக்கு பயம் வந்துருச்சு. யா ரசூலல்லாஹ், நாங்க 10 பேருக்கு இடையில அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அது பெருமையான்னு கேட்டாங்க. 10 பேர் இருக்கிறாங்க, அவங்க 10 பேருக்கு இடையில நாங்க அழகா ட்ரெஸ் பண்றோம், அது பெருமையான்னு கேட்டாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், 4 பேர் நடந்து போற போது நாங்க ஒட்டகத்துல சவாரி செய்றோம், அது பெருமையா அப்படின்னு கேட்டாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, நாங்க மக்கள் உட்கார்ந்து இருக்கிற போது, ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற போது நாங்க வாகனத்துல பயணம் பண்றோம், அது பெருமையா? ஏன்னா உட்கார்ந்து இருக்கிற போது நாங்க நடந்து போகாம வாகனத்துல பயணம் பண்றோம், அது பெருமையா என்று கேட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விவரங்களை சொல்லி காட்டி இதெல்லாம் பெருமையாகுமா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்பெருமைக்கு ஒரு சிறப்பான விளக்கம் கொடுத்தாங்க. தற்பெருமைனா உண்மையை மறைக்கிறது, உண்மையை மறைக்கிறது. இன்னொன்னு அடுத்தவனை மட்டம் தட்டுறது. ரொம்ப அழகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தாங்க. ஒரு ஆளு வசதி இல்லாத ஆளு, அவர் 1000 ரூபாய்க்கு சட்டை போட்டாருன்னு வைங்களேன், என்ன செய்யறாரு? உண்மையை மறைக்கிறாரு, தற்பெருமை. ஒரு அம்மா கிட்ட வசதி எல்லாம் இல்லை, அது வேணும்னு ஒரு 10 பவுன் செயினை போட்டுக்கிட்டே அலையுதுன்னு வைங்க, காசு வசதி அவ்வளவு கிடையாது, ஆனா அப்படி போட்டா தான் மரியாதை அப்படின்னு நடக்குது, அல்லது வெளிப்படுத்தி காட்டுது, அது தற்பெருமை. அருமையான விளக்கம். நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் அதை சொல்றதுக்கு காரணம் தான், வாழ்க்கைக்கான மிக அற்புதமான ஒரு தத்துவம் இதில் சொல்லப்படுது. தற்பெருமைங்கிறது நாம நல்லா துணி போட்டுக்கிறது தற்பெருமை இல்லை. நாம நல்லா, நம்மகிட்ட வசதி இருக்குது, உங்கள்கிட்ட 2000 ரூபாய்க்கு சட்டை வாங்கி போறதுக்கு வசதி இருக்கு, நீங்க 2000 ரூபாய்க்கு சட்டை போட்டுக்கலாம், மார்க்காத தற்பெருமைன்னு சொல்லலை. கையில வாட்ச் போட்டிருக்கீங்க, நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு வாட்ச் போட்டிருக்கீங்க, நான் ஒரு 5,000 ரூபாய்க்கு வாட்ச் போட்டிருக்கேன், ஒருத்தர் 2.5 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் போட்டிருக்காரு, அது என்ன கிடையாது? தற்பெருமை கிடையாது. அவர் அந்தஸ்தை வெளிப்படுத்துறதுக்கு தற்பெருமை கிடையாது. ஒரு அம்மா கிட்ட 100 பவுன் செயின் போடுறதுக்கு வசதி இருக்குது, அதுக்கு அதை சுமந்துக்கிறதுக்கு சக்தி இருக்குதுன்னு வைங்க, அது 100 பவுன் செயின் போட்டுச்சுன்னா அது தற்பெருமை கிடையாது. இல்லாததை இருக்கிறதா காட்டுனா தற்பெருமை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இல்லாததை இருப்பதாக காட்டினால் அது தற்பெருமை. இன்னொன்னு இருக்கு, நீங்க ஆடி கார்ல போறது தப்பு கிடையாது, தற்பெருமை கிடையாது. ஆனா ரோட்ல நடந்து போறவனை கேவலமா நினைச்சா தற்பெருமை. அது சத்தியத்தை அமுக்குதல், சத்தியத்தை அழுத்துறது, இது ரெண்டும் தற்பெருமை. இல்லாததை இருப்பதாக காட்டுவதும் தற்பெருமை, உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு அடுத்தவனை மட்டமா நினைக்கிறதும் தற்பெருமை. நீங்க கார்ல போறதுனால சைக்கிள்ல போறவன என்ன நினைச்சிடக்கூடாது,
இழிவாக நினைச்சிடக்கூடாது, இது உயர்வு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க பங்களால வசிக்கிறீங்க, ஒருத்தர் குடிசையில வசிக்கிறாரு, இது நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன்னு நினைக்க கூடாது. இது தற்பெருமை என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்தாங்க. அருமை சகோதரர்களே, நபி இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உபதேசம். இந்த உபதேசத்திலிருந்து நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, நரகத்துக்கு போறதுக்கு காரணமா இருக்கிற ஒரே குணம் தற்பெருமை தான். ஒரே செயல் ஷிர்க். நரகத்தை நிரந்தரமாக்கக்கூடிய ஒரே செயல் ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. நரகத்துக்கு நம்மளை கொண்டு சேர்க்கிற ஒரே குணம் தற்பெருமை. இந்த இடத்துல நீங்க நினைச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவருடைய இதயத்தில் அணு அளவு தற்பெருமை இருக்கிறதோ அவன் நரகத்தில் இருப்பான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாருடைய இதயத்தில் அணு அளவு ஈமான் இருக்குதோ அவர் எங்க வந்துருவாரு? சொர்க்கத்துக்குள்ள வந்துருவார். அப்ப தற்பெருமையினுடைய தீமை என்னன்னு பார்க்கணும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பிள்ளைங்க, அவங்கள இருந்து தான் 2வது மனித சமுதாயம் பரவுது. அந்த பிள்ளைகளுக்கு அவங்க 4 அறிவுரை சொல்றாங்க. முதல்ல 2 கடைபிடிக்க வேண்டியது, நீங்க அல்லாஹ்வை மட்டும் நம்புங்க, 2வது அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க. 2 விஷயத்தை விட்டுருங்க. 1 அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறத விட்டுருங்க, அதோட தக்கப்புர் என்கிற தற்பெருமையை விட்டு விடுங்கள் என்று அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மஸ்ஜிதுல் ஹரம் பள்ளிவாசலுக்கு, அந்த பள்ளிவாசலுக்கு அருகே அடக்கப்பட்டிருப்பதாக, காபாவுக்கு அருகே அடக்கப்பட்டிருப்பதாக இப்னு ஜரீர் சொல்கிறார். அதே நேரத்தில் வேற சில கருத்துக்களும் இருக்குது. அவர் வேறொரு இடத்துல அடக்கம் செய்யப்பட்டார்னு வேற சில இடங்களும் சொல்லப்படுது. ஆனால் பெரும்பாலாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவுக்கு அருகே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்க எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்காங்க? 1750 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. 950 வருஷம் பிரச்சாரம் செய்திருக்கிறாங்க. இந்த பிரச்சாரத்தால இஸ்லாத்துக்கு வந்தவங்க 72 பேர் என்று அவருடைய கப்பலில் இருந்தாலும் 20 பேர் தான் அவரை முழுமையாக நம்பியதாக வரலாறு சொல்லுகிறது. என்கிற போது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்னன்னா, நாம சில முயற்சிகளை கொஞ்சமா செஞ்சுட்டு உடனே பெரிய லாபத்தை எதிர்பார்க்கிறோமா இல்லையா? சில பேர் பேசிடுவாங்க, நாங்கள் இவ்வளவெல்லாம் செய்கிறோம், எங்கெங்க யாருமே வரவே மாட்டேங்கிறாங்க. நான் நம்ம விஷயத்துலையும் சொல்கிறது, பொதுவாகவும் சொல்கிறது, நாம் செய்கிற முயற்சி என்னங்க, சின்ன முயற்சி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணி 20 பேரை தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது நம்முடைய முயற்சிகள் சாதாரண முயற்சிகள். அல்லாஹ் தௌஃபீக்கு செய்வான். நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய முயற்சியில் அயற்சி அடையக்கூடாது. இவ்வளவெல்லாம் செஞ்சோம், இந்த மக்கள் வரலையே என்று நினைக்கக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக்கு செய்யட்டும், அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கட்டும்னு துவா தான் செய்யணும். இந்த நபிமார்களுடைய வரலாறுல வித்தியாசப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். நபிமார்களுடைய வரலாறுல வித்தியாசப்பட்டது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் அவங்க சொந்த வாழ்க்கையில நிறைய பேரை ஈமான் கொண்டு பார்க்குற தௌஃபீக்கு கிடைச்சது. ரசூலுல்லாஹ் மக்கால இருக்கும்போதே நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்களா இல்லையா? மதீனாவுக்கு வந்த பிறகு சொல்ல வேண்டியதில் லட்சக்கணக்கான மக்களை முஸ்லிம்களாக பார்க்கிற வாய்ப்பு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சது. அதே மாதிரி தான் முஸ்லிம்களுடைய முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கிறது. அல்லாஹு தஆலா பெருமானாருடைய பரக்கத்தின் காரணத்தினாலே என்ன செய்யறான், கொஞ்சம் முயற்சிக்கு பெரிய வெற்றியை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தான். நிறைய முயற்சிக்கு கொஞ்சம் பலனை தான் மற்ற நபிமார்களுக்கு கொடுத்தான். ஆனா கொஞ்சம் முயற்சிக்கு நிறைய பலனை நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்தான். நம்முடைய உம்மத்துக்கும் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான். நாம கொஞ்சம் முயற்சி செய்தால் போதும் நிறைய பலன் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் பல பாடங்களை பெற்றுக்கொள்கிறோம். அவரை பற்றிய தகவல்களை நான் மீண்டும் சுருக்கமாக சொல்கிறேன் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 10வது தலைமுறையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. அவங்களுக்கு இருந்த சிறப்பு என்னன்னா, அவங்க தான் முதல் ரசூல். காரணம், அவங்க காலத்தில் தான் முதலாக சிலை வணக்கம் ஏற்பட்டிருந்தது. சிலை வணக்கத்திற்கு எதிராக பேச வேண்டிய ஒரு முதல் நபியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க. அவங்க சிலை வணக்கத்திற்கு எதிராக மிக கடுமையான பிரச்சாரம் 950 வருஷங்கள் பிரச்சாரம் செய்தாங்க. அந்த மக்கள் ஏத்துக்கல. ரொம்ப கவலைப்பட்ட போது அல்லாஹ் சொன்னா, இந்த மக்கள் இனிமேல் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க என்று சொன்னான். அப்ப அவர் சொன்னார், யா அல்லாஹ், இனிமேல் ஏத்துக்க மாட்டாங்கன்னா இவங்களை இந்த உலகத்தில் விட்டு வைக்காதே என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினான்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே அதற்கு முன்னதாக ஒரு கப்பலை தயார் செய்து கொள்ளுமாறு சொன்னான். அந்த கப்பலில் நல்லவர்கள் மற்றும் ஏற்றிக்கொள்ளப்பட்டார்கள். பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த உலகமே அழிந்து போனது. யார் கப்பலில் இருந்தார்களோ அவர்களை கொண்டு அல்லாஹ் இந்த உலகத்தை மீண்டும் ஒரு உருவாக்கம் செய்தான். அதனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபுல் பஷர் தானி, இரண்டாவது மனித குலத்தின் இரண்டாவது தந்தை என்று அழைக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அவர் 350 வருஷம் உலகத்தில் உயிர் வாழ்ந்தார்கள். பிறகு அவர்களுடைய 1750வது வயதில் அவர்கள் இறந்து போனார்கள். மக்காவிலே காபாவுக்கு பக்கத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பது நூஹ் நபியினுடைய வரலாறு. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இதுபோல இனியும் உள்ள நபிமார்களுடைய வரலாறுகளை செவியேற்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் என்ன செய்திகளை கேள்விப்படுகிறோமோ, கேட்ட செய்திகள் அவைகளை நம்முடைய இதயத்திலே பதிய வைத்து கொண்டு இந்த நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கிற பாடங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.